ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் இன்ட்ரெஸ்டிங்காக என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம நந்தினி இருந்துக்கிட்டு தூக்கத்தில் எக்ஸாம் சரியாக எழுதலை அப்படின்னு சொல்லி தானங்க நம்ம எல்லோரும் நினச்சிட்டு இருந்தோம். அப்படி கிடையவே கிடையாது. அவங்க அந்த எக்ஸாமில் சூப்பராக நல்லபடியாக எழுதி அதுக்கப்புறம் தான் அதை மிஸ்கட்டை கொடுத்துருக்காங்க. கடைசியில் ரிசல்ட் வரும்போது தான் தெரியுது நம்ம நந்தினி ஆல் பாஸ் ஆகிட்டு 12த்தை வெற்றிகரமாக பாஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி இவங்க 12த்தை பாஸ் ஆகி நம்ம அரிதா மூஞ்சில் கரிய பூசின விஷயம் உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுனாக்கா மறக்காமல் சூப்பர் நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் ஒரு கமெண்ட்டை தட்டி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். கடைசியில் அரிதா நம்ம சூர்யா சார் கிட்ட மாட்டினாரா மாட்டலையான்னு சொல்லிட்டு ஒரு செம ட்விஸ்ட் இருக்கு. வீடியோவை கடைசி வரைக்கும் மறக்காம பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க சூர்யா சார் நந்தினி மேல கோச்சிக்கிறாங்க. எதுக்காகனாக்கா, ஏன் நந்தினி நீ இந்த மாதிரி டோரை சாத்திட்டு போன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கு நம்ம நந்தினி இருந்துக்கிட்டு ஒன்று ஏதோ ஒன்று சொல்லி சமாளித்து மழுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் சூர்யா சார் இருந்துக்கிட்டு இதுக்கு மேலே இந்த மாதிரிலாம் பண்ணாத நந்தினி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னாக்கா, இப்போ எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்டதுனால எக்ஸாமுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக நம்ம நந்தினி சீக்கிரம் ரெடி ஆகு அப்படின்னு சொல்கிறாங்க சூர்யா சார். உடனடியாக நந்தினி நான் ரெடியாக தான் சார் இருக்கேன், போனால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லும் போது சூர்யா சாரும் ரெடி ஆகிட்டு கிளம்பி வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் நடுவில் உக்காந்து எப்பவும் போல் வட்டமேசை மாநாடு மாதிரி என்னத்தை தான் பேசுகிறாங்கன்னு தெரியல. அவனா நடு வீட்டில் உக்காந்துட்டு 4 வீட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னாக்கா, நம்ம சூர்யா சாரும் நந்தினியும் கீழே வராங்க. வந்த உடனே கல்யாணத்துக்கிட்ட நம்ம சூர்யா சார் சொல்கிறாரு, சரி கல்யாணம் நீ ஆகிற வேலையை பாரு, நான் நந்தினியை எக்ஸாமுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம நந்தினி இருந்துக்கிட்டு, சரிண்ணா நீங்கள் இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துக்கோங்க, நான் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு நான் மற்ற வேலையை பார்த்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது சூர்யா சாருக்கு செம கோவம் வந்துடுது. என்ன நந்தினி, நீ இப்போ தான் ஸ்கூல் முடிக்க போகிற, நீ என்னடானா மறுபடியும் வேலை வேலை வேலைன்னு வேலையே கட்டிட்டு அழுகுறியே, உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டு செல்லமாக 2 திட்டுறாரு நம்ம சூர்யா நந்தினியை. அதுக்கடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த கருமம் பிடிச்ச வாட்டர் பாட்டில், அதாவது அந்த ஃப்ளாஷ்க்கு அதை விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினச்சிட்டாங்க. கடைசியில் அதை விட்டுட்டு போயிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் போல். ஆனால் அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. கல்யாணமே ஐயோ நான் ஏதோ மறந்துட்டேன் பார்த்தீங்களா பேசிக்கிட்டே, இந்தாங்க ஃப்ளாஸ்க்கு, நீங்கள் சுடுதண்ணி கேட்டே நந்தினி, இந்தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதை கொடுத்த உடனே நந்தினிக்கு சந்தோஷமாக இல்லையோ தெரியல. ஆனால் அரிதாவோட மூஞ்சில் அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு மூஞ்சை வச்சுட்டு அப்படியே ஜாலியாக இருக்கிறாங்க. எப்படியோ ஒன்று இவ அந்த தண்ணியை குடித்து அவள் தூக்கம் விழுந்து அதுக்கப்புறம் அந்த எக்ஸாமே எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இந்த மாதிரி இது பண்ணாத கதையெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அரிதா. அரிதா மட்டும் உங்களுக்கு கையில் கிடச்சாங்கனாக்கா அரிதாவை நீங்கள் என்னெல்லாம் செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் ஒரு கமெண்ட்டை தட்டி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம கல்யாணம் இருந்துக்கிட்டு அந்த வாட்டர் பாட்டில் ஃப்ளாஸ்க்கு எடுத்து கொடுத்துட்டாங்க. நம்ம சூர்யா சாரும் ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. அங்கே காரில் கோட் சூட்லாம் போட்டுட்டு வர்றதை பார்த்துட்டு அங்கே இருக்கிற பசங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, டேய் என்னடா கார்லாம் வருது, ஃப்ளையிங் ஸ்குவாடாக இருக்குமோ இல்லை வேறு ஏதாச்சும் சூப்பர்வைசராக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்க்குறாங்க. கடைசியில் சூர்யா சார் சொல்கிறாரு, டேய் தம்பிங்களா, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, இவங்க உங்களோட எக்ஸாம் எழுத தான் வந்திருக்காங்க, இவங்க என்னோடய ஒய்ஃபு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க அந்த குட்டி பசங்க, என்ன சார் சொல்கிறீங்க, இவங்க உங்கள் ஒய்ஃபா, இவ்வளோ பெரியவங்களாக இருக்காங்க, இவங்க எப்படி 12th எக்ஸாம் எழுத போகிறாங்கன்னு சொல்லும்போது நந்தினி சொல்கிறாங்க, டேய் தம்பிங்களா, நான் 12th எக்ஸாம் தான் எழுத போகிறேன், நான் சின்ன வயசில் இப்போ என்னோடய குடும்ப சூழ்நிலையால் படிக்க முடியாமல் போயிடுச்சுடா, நான் இப்போ தான் கம்ப்ளீட் பண்ண வந்திருக்கேன்னு சொல்லும்போது, சூப்பர்க்கா வாங்கக்கா எக்ஸாம் எழுதலாம், எனக்கு எக்ஸாமில் எதனா காட்டி கொடுங்கக்கா, நான் உங்களை வச்சு தான்க்கா பாஸ் ஆகணும்னு சொல்கிறாங்க அந்த குட்டி பையன். சரி அதுக்கப்புறம் என்ன நடக்குதுனாக்கா, கொஷின் பேப்பர்லாம் தராங்க, எக்ஸாமில் போய் உக்காந்தாச்சு, நல்லா பரபரப்பாக கொஷின் பேப்பரை பார்த்த உடனே நந்தினிக்கு எல்லாமே தெரிஞ்ச கொஸ்டினாக வந்திருக்கு. அதனால் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் அது பார்த்திங்கன்னா அங்கேயே கடவுள் இருக்கான் குமார்ன்ற மாதிரி அப்பயே எக்ஸாம் ஹாலுக்கு அந்த வாட்டர் பாட்டிலை எடுத்துகிட்டு போகாமல் விட்டுட்டாங்க. ஆனால் கடவுள் மட்டும் இல்லை, அரக்கனும் இருக்கான்னு சொல்கிற விதமாக நம்ம அரிதா ஆசைப்பட்ட மாதிரி அந்த வாட்டர் பாட்டில் ஃப்ளாஸ்க்கை சூர்யா சார் பார்த்துட்டு, ஐயோ என்ன நந்தினி இதை விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு வேலியில் போகிற ஓனானை எடுத்து வேட்டிக்குள்ள விட்ட கதையாக சூர்யா சார் மறுபடியும் அந்த வாட்டர் பாட்டில் ஃப்ளாஸ்க்கு எடுத்துகிட்டு நந்தினி கிட்ட கொடுத்துட்டு போயிடுறாங்க. நந்தினியும் அதில் இருக்கிற தண்ணியை குடிச்சிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா தூக்கமாக தூங்கிடுறாங்க. இப்போ என்ன நடக்கும்னாக்கா, கண்டிப்பாக அவங்க இருந்துக்கிட்டு எப்படியாச்சும் நம்ம இந்த எக்ஸாமை நல்லபடியாக எழுதி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நந்தினி நினச்சிட்டாங்க. ஆனால் இப்போ என்ன ஆச்சுனாக்கா, கடைசியில் தூங்கிட்டாங்க. நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம், ஐயோ போச்சே எக்ஸாம் நல்லா எழுதியிருக்க மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லி தான் நம்ம நினைப்போம். ஆனால் அதுதாங்க அங்கே கிடையாது. அங்கே நடந்த ட்விஸ்ட்டே வேற மாதிரி இருந்தது. என்ன அந்த ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
இப்போ எல்லாருமே வந்து அந்த தூக்கத்தில வந்து எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, ஆனா நந்தினி வந்துட்டு ஒரு செம்ம பிளான் யோசிச்சுட்டாங்க. என்னன்னாக்கா, சரி நம்ம வந்துட்டு நல்லா தான் எக்ஸாம் எழுதல, நமக்கு தூக்கம் வருதே. ஆனா நம்ம இத விட்டுறக்கூடாது, ஃபெயில் ஆகுற நிலைமைக்கு விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு, முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட்டே வந்து கட கட கடன்னு எழுதி முடிச்சுட்டாங்க. அதாவது அந்த தண்ணீய குடிக்கிறதுக்கு முன்னாடியே, அந்த இது எல்லாத்தையும் வந்து எக்ஸாம் எல்லாத்தையும் வந்து எழுதியே முடிச்சுட்டாங்க. கடைசில வந்து அவங்க விட்டு வச்சிருந்தது பார்த்தீங்கன்னா, 1 மார்க் மட்டும் தான். 1 மார்க்க கடைசியா எழுதிக்கலாம்னு சொல்லி விட்டு வச்சிருந்தாங்க. அந்த 1 மார்க்கையும் வந்து ஓஹோன்னு வந்து எழுதி முடிச்சுட்டாங்க, அந்த மயக்கத்திலயும் கூட. என்னடா நீங்க வந்து எனக்கு வந்து தூக்க மாத்திரை போட்டாலும் சரி, போதை மாத்திரை போட்டாலும் சரி, நீங்க ஏன் ஒயின் ஷாப்ல கூட்டிட்டு போய் என்ன மொடா குடியே குடிக்க வச்சாலும் சரி, நான் வந்து எக்ஸாம எழுதியே தீருவேன்னு சொல்லிட்டு நந்தினி வந்து செம்ம மாஸ் காமிச்சுட்டாங்க. ஆனா, நந்தினி வந்துட்டு எக்ஸாம நல்லா எழுதுனாங்கன்னு சொல்லிட்டு, கடைசி வரைக்கும் தெரிய வர்றதில்ல. எப்ப தெரிய போகுதுன்னா, ஒரு வாரம் கழிச்சு ரிசல்ட் வரும் பார்த்தீங்களா? அப்ப தான் தெரிய போகுது. இங்க நம்ம அரிதா இருந்துகிட்டு நெனச்சிட்டு இருக்காங்க. உடனடியா சூர்யா சார் வந்து பார்த்தாக்கா, நந்தினி தூங்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து பார்த்தா, நந்தினிக்கு தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, அரிதாக்கு ஒரே சந்தோஷம். இவ வந்து எக்ஸாம் ஒழுங்கா எழுதியிருக்க மாட்டா, தூங்கிட்டா போன உடனே அப்படின்னு சொல்லி நெனைக்கிறாங்க. ஆனா, அடுத்த நாள் வந்து நியூஸ் பேப்பர்ல வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து யார் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது நம்ம நந்தினி தாங்க. உடனடியா அந்த மாவட்டத்தோட கலெக்டரே வந்து நம்ம நந்தினிய வந்து பாராட்டி, "நீங்க வந்து எ எவ்வளோ ஒரு சூழ்நிலை வந்தாலும் படிப்பு முக்கியம் பெண்களுக்கு" அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கீங்கம்மா. அது மட்டும் இல்லாம நீங்க வந்து இந்த ஒரு வயசுலயும் படிச்சு முன்னேறி ஃபர்ஸ்ட் ரேங்க்லாம் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டரே வந்து பூங்கொத்தெல்லாம் குடுத்துட்டு போறாங்க. அத பார்த்து அரிதாக்கு வயிறா எரியுது. இப்பதான் ஒரு வாரத்துக்கு முன்ன வந்து பிரஸ் மீட்டிங்லாம் வச்சு இந்த குக்கர் வந்து மண்பானையில செஞ்ச குக்கர வந்து பாராட்டி தள்ளுனாங்க. அதுலயே வந்துட்டு எல்லாருக்கும் வயிறு எரிஞ்ச வயிறு அங்கேயே இன்னும் சாம்பல்லாம் அள்ளாம இருக்கு. ஆனா அதுக்கு மேல இன்னொரு டைம் வந்து வயிறு எரியணும்னு சொல்லிட்டு இங்க சூப்பரா வந்து நந்தினி ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து கலெக்டர் கையால வந்து பூங்கொத்தெல்லாம் வாங்கிட்டாங்க. இத பார்த்ததும் நம்ம அரிதாவுக்கு வந்து அடிவயிறுலாம் பத்திக்கிட்டு எரியுது. பாவம் அவங்க வந்து இருக்கிற காண்டுல நேரா போயிட்டு ஏதோ ஒரு குளத்துலயோ, குட்டையிலயோ விழுந்து அவங்களோட வயித்தெரிச்சல வந்து அணைச்சுக்க போறாங்கன்னு நெனைக்கிறேன். நல்ல வேளை அவங்களுக்கு வந்து நீச்சல் தெரியாம இருந்தா ரொம்ப நல்லாருக்கும். ஏன்னா நீச்சல் தெரிஞ்சா வந்து அந்த குட்டையிலேருந்து விழுந்து எழுந்து வந்துருவாங்க. அதே நீச்சல் தெரியாம போச்சுன்னா, சீரியல் ரொம்ப அமோகமா நடக்கும். ரொம்பவே வந்து எல்லாமே ஜலசமாதி ஆயிட்டு, எல்லாருமே வந்து சந்தோஷப்படுவாங்க. அரிதா மட்டும் இந்த சீரியல்ல விட்டு போயிட்டாங்கன்னா. அது மட்டும் இல்லாம, இப்ப அதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னாக்கா, இப்ப இன்னொரு பிரஸ் மீட்டிங்க வந்து கண்டிப்பா சூர்யா சார் அரேஞ்ச் பண்ணுவாருன்னு நான் நெனைக்கிறேன். நீங்களும் அப்படின்னு நெனைச்சீங்கன்னா, ஆமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. சூப்பர் சூர்யான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இப்ப அதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னாக்கா, நந்தினிய வந்துட்டு இந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்ததுனால, அப்படியே ஒரு திருவிழா மாரி கொண்டாடுறாங்க. பிரஸ் மீட்டிங்லாம் கூப்பிட்டு எல்லாரையும் வந்து வரவழைச்சு சூப்பரா வந்து இந்த மாரியெல்லாம் சொல்றாங்க. எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சூர்யா சார், அருணாச்சலம், அப்புறம் வந்து கல்யாணம் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. ஏன் நம்ம ஷார்ப் கூட சந்தோஷப்படுறாரு. வருத்தப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, வயித்தெரிச்சல்லயே வாழ்ற நம்ம அரிதா மட்டும் தாங்க. அரிதா, சுந்தரவல்லி, சுரேகா, மாதவி இவங்கலாம் தான். ஓகேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற 3 முடிச்சு சீரியல் பத்தின இன்ட்ரஸ்டிங்கான மற்றும் சூப்பரான அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நெனைச்சீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கம் வர பெல் ஐக்கன கிளிக் பண்ணிட்டு அப்படியே ஆல் ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அது மூலியமா நாங்க போடுற எந்த ஒரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.